மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காரசாரமான சூப்பரான நண்டு குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு என்ன மாதிரி கிச் கிச் கோல்டெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நல்லா காரசாரமாக தொண்டைக்கு எதமாக சாப்பிடணும்னு தோணும் பார்த்தீங்களா? அப்போ கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மண் சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 5-6 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக மட்டும் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறமா கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 10 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற 1/2 கிலோ நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே சூப்பராக உங்களுக்கு குழம்பு ரெடி ஆயிரும். கொத்தமல்லி தலை இருந்தால் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.